ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு ஹோட்டலில் பரோட்டா சாப்பிட்டேன், ரொம்ப சாஃப்டாக, வாயில் போட்ட உடனேயே கரைஞ்சிது. பொண்ணு பரோட்டானா விரும்பி சாப்பிடுவான்னு ஒரு செட் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் என எதையும் பிள்ளைகளுக்கும் கொண்டு வந்து கொடுக்கும் பாசக்காரர் நீங்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனாக வருவதால் பிள்ளைகளை படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலோ, வாய்ப்பாட்டிலோ, நாட்டியத்திலோ பிரபலமாக்குவதில் ஆசைப்படுவீர்கள். பிள்ளைகளின் சுதந்திரத்தில் அவ்வளவாக தலையிட மாட்டீர்கள். கடன் வாங்கியாவது, யார் காலை பிடித்தாவது புகழ்பெற்ற பள்ளியில் சேர்ப்பீர்கள். நண்பனை போல பிள்ளைகளை நடத்துவீர்கள். உங்கள் பூர்வ புண்ணிய தானாதியாக புதன் வருவதால் அறிவு, அந்தஸ்துள்ள குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு இரட்டை குழந்தை பிறக்கும். பிள்ளைகள் கணிதத்தில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். புதன் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் செஸ், கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் உங்கள் பிள்ளைகள் புகழடைவார்கள். புதன் சுக்கிரனுடன், சனியுடன் அல்லது சூரியனுடன் சேர்ந்திருந்தாலோ மாநில ரேங்க் வாங்கும் அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் புத்திசாலியாக இருப்பார்கள். ஆனால் புதன் செவ்வாயுடனோ குருவுடனோ சேர்ந்திருந்தால் கூடாப்பழக்க வழக்கங்களால் பாதை மாறுவார்கள். தவறான நண்பர்களுடன், சமூக எதிர்குழுக்களுடன் சேரும் ஆபத்து இருக்கிறது. பூர்வ புண்ணியாதிபதியான புதன் வலுவாக என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் கேட்பது புரிகிறது. வித்தைக்காரனாக புதன் விளங்குவதால் ஏழை பிள்ளைகளின் கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களின் உயர்கல்விக்கு உதவலாம். உணவில் பச்சை பயிறு சேர்த்துக்கொள்ளலாம். புதன் நரம்புகளுக்கும் பின்மூளைக்கும் உரிய கிரகமாக இருப்பதால் மனமலம் குன்றிய பிள்ளைகளுக்கு இயன்ற உதவிகள் செய்யலாம். புதன் தாய் வழி இரத்த பந்தங்களான அத்தை, தாய்மாமாக்குரிய கிரகமாக வருகிறார். எனவே அத்தகைய உறவினர்களுக்கும் உதவலாம். படித்த பழைய பள்ளியை புதுப்பிப்பது மூலமாகவும் புதனின் வலிமை உங்களுக்கு கிடைக்கும். கிருத்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சற்றே தாமதமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பாக 28 வயது முதல் 37 வயதுக்குள் அமையும். சிலருக்கு முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடைவெளி அதிக வருடங்கள் இருக்கும். சிலருக்கு 40 முதல் 43 வயதுக்குள் குழந்தை அமைய வாய்ப்பு இருக்காது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை தங்குவது கொஞ்சம் அரிதுதான். அதாவது ஒரு மாதம் தண்ணி போனது, 50 நாள் கழித்து அதுவே கலைந்து விட்டது என்கிற மாதிரி நிலை வரலாம். 30 வயது முதல் 46 வயதுக்குள் அறிவு, அழகுள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதப்பட்டாலும் மயில பாக்கியம் விரைந்து கிடைக்கும். காரணம், புத்திகாரகன் குருவின் தசை ஏறக்குறைய 23 வயது முதல் தொடங்குவதுதான் இதற்கு காரணம். 33 வயதுக்குள் சிக்கல் இல்லாமல் குழந்தை கிடைக்கும். ரிஷபராசி பூர்வ புண்ணியாதிபதியாக புதன் வருகிறார். அந்த புதனையே ஆளும் தெய்வமான பெருமாளை வணங்குதல் நலம். அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் தெருந்தூரில் அருள்பாலிக்கும் கோசகன் என்னும் அமர்வியப்பனை தரிசியுங்கள். இத்தலத்தையே குழந்தை வரம் அருளும் கிருஷ்ணன் பெயரை கொண்ட கிருஷ்ணாரண்ய சேத்திரம் என்றுதான் அழைப்பார்கள். உற்சவ மூர்த்திகளில் சந்தான கிருஷ்ணனின் அழகான விக்கிரமம் உண்டு. எனவே அமரியப்பனையும் சந்தான கிருஷ்ணரையும் ஆசையாக தரிசித்து வாருங்கள். அழகான குழந்தை பிறக்கும். இத்தலம் மயிலாடுதுறைக்கு அருகேயுள்ள குத்தலத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்ததாக, வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு. என்னென்ன நன்மைகள் கிட்டும்? முருகன் தமிழ் கடவுள் என அழைக்கப்படுகிறார். பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் 6 படை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது. சரவணபவன் என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது. முருகா என கூறினால் வருந்துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது. இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி, மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும். முருகன் பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும். திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும். குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும். தினமும் முருகனை வழிபடும் போது தூய ஆடை உடுத்தி விளக்கேற்றி வழிபட வேண்டும். அடுத்ததாக, பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும்? காரணம் இதுதான். பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி. வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு. கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும். எனவேதான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். துளசி இலையின் நுனியில் நான்முகனும், அதாவது பிரம்மா, மத்தியில் திருமாலும், அடியில் சிவனும், மற்றைய பகுதிகளில் 12 ஆதித்யர்களும், 11 ருத்திரர்களும், 8 வாசுக்களும், 2 அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை. பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி தீர்த்தத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும். துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து, சுவாமி, இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பல மடங்கு பெருகும். அடுத்ததாக, மகிழ்ச்சி அதிகரிக்க, லட்சுமி கடாட்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள். குடும்பத்தில் உள்ள கடன் தொல்லைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க, லட்சுமி கடாட்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி, வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும். வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவது. பஞ்சகவ்ய விளக்கை
வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமின்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வைப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது. இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம், அமைதி, செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை தேடி வரும். மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது. பஞ்சகவ்யம் பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தும். பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போலே பஞ்சகவ்ய விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எரியும். சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையை போல புகை வரும். அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும். மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். தினமும் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான். வீட்டில் இருக்கும் தீய சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வைபை உருவாக்கும். கடன் பிரச்சனையை போக்கும். செல்வ வளம் பெருக்கும். வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும். நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். அடுத்ததாக, வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன்? இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா? பாருங்கள். வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை துவங்குகின்றனர். இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்க விடுகிறோம். எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம். வீட்டிற்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலிலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது. இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது, வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும், சண்டை சித்தரவுகளுக்கு வாய்ப்பில்லை, சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. 2 எலுமிச்சை பழங்களை எடுத்துக்கொண்டு அதை 4 பாகங்களாக பிளந்து கொள்ளவும். அதை 4 துண்டுகளாக வெட்டக்கூடாது. பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை முழுமையாக நிரப்பி அதில் 2 மிளகு போடுங்கள். பின் எலுமிச்சை பழத்தின் 4 வெளிபாகத்திலும் மேல் பகுதியில் என மொத்தம் 5 பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும். இதேபோன்றே 2 எலுமிச்சை பழத்தை நிலவாசப்படியின் 2 பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும். புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே திஷ்டி கழிக்கவும் இதுபோல வாசலில் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும். இதை வெள்ளிக்கிழமை அன்று காலையில் தான் செய்ய வேண்டும். அடுத்து வரும் வியாழக்கிழமை அன்று அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விடலாம். மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல எலுமிச்சம்பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும். எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. எலுமிச்சம்பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள். எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை மனரீதியாக உணர முடியும்.